ஹாய் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் பப்பட் கலை. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது நல்லா வியூஸ் லைக்ஸ் போயிருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாம்மா, ரொம்ப டயர்டாக இருக்குமா? எனக்கு டீ போட்டு கொடுக்குறீங்களா? சரிம்மா, கசாயம் போட்டு வாங்கம்மா, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். சொல்லுங்கம்மா. சரிம்மா சரிம்மா, நான் இந்த கபசுர குடிநீரை நான் என் ரூமில் போய் குடிச்சிக்கிறேம்மா. சரிம்மா, கூப்பிடுறேம்மா. என்னம்மா? நான் காலை கடனை கழிச்சுட்டு இப்பதாம்மா வாரேன். டீ எல்லாம் வேணாம்மா, நான் வெளியே குடிச்சிட்டு வந்துட்டேன். அதான் நான் அப்படியே சொன்னேனே, உன்கிட்ட டீ குடிக்கிறதுக்கு பதிலா நான் வெளியே போய் டீயே குடிச்சிட்டு வந்துடுவேன்ட்டு. சரி சரி, அப்போ பார்த்துக்கலாம். சரி, தம்பி என்ன பண்றான்? சரி, ஹாஸ்பிட்டல் கூட்டு போனே, டாக்டர் என்ன சொன்னாரு? சரி, அவனை சுத்தமாக இருக்க சொல்லு, அவன் போடுற துணி அவனே துவைக்க சொல்லு, அவன் ரூமை நீட் பண்ணிக்க சொல்லு. சரியா? சாப்பாடு எது வேணுனாலும் வெளியே இருந்தே கேட்க சொல்லுண்ணே. இப்போதைக்கு டாக்டர் சொல்லாதானே கேட்க முடியும், மற்ற யார் சொல்ல பற்றி கேட்க இப்போ? சரி சரி, பேசுனது போதும். சாப்பாடு ரெடி ஆயிட்டா? சரி சரி, ஏன் பறக்கிற? பொறுமையா போய் சாப்பாடு செய்ய, நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன். சரியா? சத்தம் காட்டாம இருக்கேன். சாப்பாடு செய்யணும், பொறுமையா போய் செஞ்சுட்டு வா, நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. நீ ஓடி போனா விட்டா பரதேசமே போயிடுவ போல் இருக்கே. பொறுமையா போமா, கத்தாம போ. ரூபாய்க்கு எத்தனை பழம்? 2 பழம். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. என்ன அவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு? அவன் நம்ம செட்டு. என்ன நம்ம செட்டு? பெரிய சேவிங் செட்டு. என்னவா? டேவிட் அவன் ரூம்ல இருக்காமா? என்ன விஷயம்? செக்கப் கூட்டிட்டு போனாங்கம்மா. அவனுக்கு கொரோனா இல்ல, ஆனா லேசா ஃபீவர் இருக்கிறதுனால அவனை வீட்டுல தனிமைப்படுத்த சொல்லிட்டாங்க. சாப்பிடல, இனிமேதான் சாப்பாடு செய்ய போறாவ. இப்ப கசாயம் குடிச்சிட்டு படுத்திருக்காமா. என்ன சாப்பாடுன்னா பருப்பு சாதம், அந்த மணிக்க பருப்பு ஐட்டங்களா கொடுக்க சொல்லியிருக்காங்கம்மா. ஆமா, நீ சொன்ன மணிக்கு அதைத்தான் வைக்குது. தாராளமா சாப்பிடுவோம், இது உங்க வீடு மாதிரி. நான் டிவில காமெடி பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா. சரி, நியூஸ் சேனல் வச்சு பாத்துறோம், உட்காரு.
சரி போய் குடிச்சிட்டு வாமா. நீங்க டிவி போட்டுட்டு இருந்தா நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துறேன். கண்டிப்பா கண்டிப்பா. சரிப்பா. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து மகேந்திர சிங் தோனி தனது ஓய்வை அறிவித்திருக்கிறார். அவருடனேயே பாதையில் செல்வதாக சுரேஷ் ரெய்னாவும் அறிவித்திருக்கிறார். கிரிக்கெட் ரசிகர்களிடையே சற்று அதிர்ச்சியான தகவலாக இருக்கிறது. நீ ஏன் இவ்வளவு ஆச்சரியமா பாக்குற? இல்லப்பா அவங்கள பத்தி அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. தேவைதான் அடிக்கடி சொல்லுவான். தோனி ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவர். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரி லெவலுக்குலாம் வந்திருக்காரு. முதல்ல அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அவர் அதை மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து ரயில்வேல வேலை பார்த்து அப்படியே அதுலேருந்து கிரிக்கெட் விளாண்டு அப்படியே இந்தியா டீமுக்கு செலக்ட் ஆனாரு. ஆமா, ரயில்வேல டிடிஆர் வேலை பார்த்தாரு. ஆமா, அதுலதான் அவர் டிரைவரா வேலை பார்த்தாரு. ஆமா, நான் டிடிஆர் உனக்கு காது சரியா கேட்டு தொலைய மாட்டேங்குமா? நான் டிடிஆர் தான் சொன்னேன். சுரேஷ் ரெய்னா அந்த மணிக்கு லெவல்ல விளையாண்ட பிளேயர் தான். 15 வயசுல இருந்து அவர் ஹாஸ்டல்ல தான் தங்கி படிச்சாரு. ஆமா, ஹாஸ்டல்ல தங்கி படிச்சு அங்க பக்கத்துல நடக்கிற மேட்ச்லலாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால அவனுக்கு ஸ்காலர்ஷிப் மாசம் 10,000 கிடைச்சது. அவன் செலவுக்கு 2,000 போக மீதி 8,000 அவன் வீட்டுக்கு போய் கொடுத்துருவான். தோனி ரெய்னாவும் எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? நீயும் டேவிட் எப்படி இருக்கீங்களோ அதே அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தோனி ரெய்னாவும் இருந்தாங்க. அப்படியா? நான் டேவிட் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் தெரியுமா? நான் ஸ்கூல் போகும்போது உன்னோட தான் போவோம், உன்னோட தான் வருவோம். காலேஜ்லயே நான் உன்னோட தான் போவோம், உன்னோட தான் வருவோம். உன்னை முதல்ல ஹாஸ்டல்ல பண்ணி சேர்க்கணும். ஏன்பா? நான் நல்லா தானே இருக்கேன். இல்ல, ரெய்னாவும் ஹாஸ்டல்ல சேர்ந்தாலும் அதே மாதிரி நான் ஹாஸ்டல்ல சேர்த்துவோம். இல்லப்பா, ஹாஸ்டல்ல கொஞ்சம் பயம்பா. சுரேஷ் ரெய்னா அந்த மாதிரி கஷ்டங்கள் அனுபவிச்சா இன்னைக்கு ஒரு பெரிய லெவல்ல இருக்காரு. இப்பா இருந்தாலும் அவர் ஒரு ஜென்ஸ். அவரும் எவ்வளவு கஷ்டத்தை தாங்கி இருப்பாரு. இருந்தாலும் என்னால அந்த கஷ்டத்தை தாங்க முடியாதுப்பா. ஊர்ல லேடிஸ் ஹாஸ்டல் இல்லையாங்க, போய் தங்க வேண்டியதானே? இல்லப்பா, எங்க அப்பா தான் விட மாட்டாங்க தெரியுமா? உங்க அப்பாவுக்கு நீ ரொம்ப செல்ல பிள்ளையா இருக்க. சரி, ரைட்டு விடு. கடைசியில தோனி இந்தியா சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்றாலும் அவங்க சென்னைக்காக விளையாடுறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அப்படியாப்பா? இந்த பஞ்சாப் கலர்ல டி-ஷர்ட்லாம் போட்டு ஜிஎஸ்கே கெத்து ஜிஎஸ்கே கெத்து ஜிஎஸ்கே கெத்து அப்படினுட்டு பாட்டு பாடுவாங்கல்ல, அந்த டீமாப்பா? அதேதான், அந்த டீமே தான். அடிக்கடி டேவிட் சொல்லிட்டான்ப்பா, சிஎஸ்கே ஃபேனா, அதனால அப்பப்ப சொல்லுவோம். ஐபிஎல்ல ரெய்னா தான் அதிகமா ரன் அடிச்சிருக்காரு. அப்படியாப்பா? எவ்வளவு ரன்னுப்பா? அது கணக்கில் அடங்காத ரன். அதனால தான் அவரை மிஸ்டர் ஐபிஎல்னு கூப்பிடுவாங்க. அப்படியா? மிஸ்டர் ஐபிஎல்லா? ஓ, தோனி ரொம்ப பெஸ்ட் ஃபினிஷர் ஐபிஎல்ல. ஐயோ, என்னமா சொல்றாங்களே, எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. புரியாத வரைக்கும் நல்லதுதான் உனக்கு. அப்படியாப்பா? நானே கிரிக்கெட்லாம் பார்த்தது இல்ல. ஆனா தோனி பத்தி எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும். இப்ப நீங்க சொன்னீங்களா, நல்லாவே தெரிஞ்சுச்சுப்பா. பல்லாங்குழி லால வயசுல கிரிக்கெட்டை பத்தி உனக்கு என்ன தெரிய போகுது? ஏப்பா, உங்களுக்கு என்ன தெரியுதோ அதுவும் விளையாட முடியும். தெரியாத கத்துக்கிறது தான் லைஃப். ஓ, நீங்க லைஃப் பத்தி பேசுறீங்க. சரிப்பா, எனக்கு லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. மூக்கு வாடையில பப்பு வாசனை அடிக்கி. நான் போய் சாப்பிட்டு வந்துட்டேன். சாப்பாடு செஞ்சுட்டாங்க, பார்த்துட்டு போய் சாப்பிட்டு அப்படியே போய் சாப்பிட்றாங்க. இருங்கப்பா, மேரிமா சாப்பாடு பண்ணிட்டா, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி, போய் பார்த்துட்டு போ. இருங்கப்பா, நீங்க அப்படியே இருங்க. நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு நான் போய் கேட்டுட்டு அப்படியே வந்துடுறேன். சரி, நான் வெளியே தான் உட்காந்துருப்பேன் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு. சீக்கிரம் வா. சரிப்பா. அப்படியே ஒரு பிளேட் எடுத்து நைஸா உள்ள தட்டி விட்டுருங்க. இப்பா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. எங்க இருக்கீங்க? இப்பா, என்னம்மா சொல்லுமா? இப்பா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுப்பா. ஓகே, சாப்பிடுவோம் வா. வாங்கப்பா. சிறப்பான தரமான சாப்பாடு.
ஆமாப்பா பப்பு செம்ம டேஸ்டா இருந்துச்சுப்பா. என்னம்மா டேஸ்ட் இன்னைக்கு நாளே சரியில்லை. என்னப்பா ஆச்சு? ஏன் இப்படி சொல்றீங்க? தோனி ரெய்னா போய் இந்த கொரோனா வேற நம்மளை போட்டு ஆட்டுது, என்ன செய்ய? ஒருவேளை அப்படியே இருக்குமோ? எப்பா நீங்க காலையில யார் முகத்தை முடிச்சீங்க? என் பொண்டாட்டி முகத்துல தான். அப்படியா? அப்ப சொல்லலாம் வாய்ப்பு இருக்கு. டெய்லி என்ன என் தம்பி தான் வந்து எழுப்புவான் என்ன. இப்போ அவனுக்கு கொரோனா இல்லை, தனிமைப்படுத்திட்டாங்க, லைட்டாக ஃபீவர் இருக்குன்னு, என்ன செய்ய? அதனால அம்மா வந்து ஊசி போட்டாங்களாப்பா? ஆமாம், பொண்டாட்டி வந்து ஊசி போட்டா, நேரமே சரியில்லை. அப்படியா? சரிப்பா ஃபீல் பண்ணாதீங்கப்பா. எது நடக்குமோ அது அப்படியே நடந்துடும். இதுவும் கடந்து போகும், அவ்வளவுதான்ப்பா. எங்கே கடந்து போகிறதுக்கு அதான் வந்துருச்சே. ஃபீல் பண்ணாதீங்கப்பா. உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. ஃபீல் பண்ணாதீங்க. சரிம்மா, ஃபீல் பண்ணாமல் இருக்கம்மா. சரிப்பா நான் இந்த மாதிரி அண்ணனுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்கல்ல, உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்லவே இல்லை? அம்மா உங்களுக்கு சொல்லியா? அம்மாட்ட சொன்னேன் நானே. அம்மாட்ட சொன்னியா, ஆட்டி விட்டுட்டு சொன்னியா, ஏன்ட்ட சொன்னியா? இல்லப்பா இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இந்த லாக்டவுன்னால சமூக இடைவெளி இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கப்பா. அதனால கொஞ்சம் வேலைப்பாடு நடந்துட்டு இருக்கு. அதான் வெளியே சொல்லலப்பா. சரி. உங்கள்கிட்ட எல்லாம் முடிஞ்ச பிறகு அம்மா வந்து சொல்லுவாங்கப்பா. சரியாப்பா? சரி, கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வருவோம். சரிப்பா நான் போயிட்டு வரட்டுமாப்பா? போயிட்டு வா, மாஸ்க் போட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு போ. சரிப்பா டேவிட் வந்தானா நான் வந்தேன்னு சொல்லிருங்க. சரியாப்பா? அவன்கிட்ட சொல்லிடுறேன். சரிப்பா. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.